எப்படியாவது ரோஹித் சர்மாவையும், விராட் கோலியையும் அடுத்த ஓடிஐ வேர்ல்டு கப்ல இருந்து கழட்டி விடுறதுக்காண்டே பிளான் பண்றாங்க போலயே! ஆமாங்க. இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படித்தான் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன நியூஸ் வந்துச்சு அப்புட்ன்னா, கம்பீர் வந்து அடுத்த ஓடிஐ வேர்ல்டு கப்ல முழுக்க முழுக்க யங் டீம் வந்து களமிறக்க போறாரு. அதனால ரோஹித் சர்மாவை, விராட் கோலியை வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்ல இருந்து கழட்டி விட போறாரு. கூடிய சீக்கிரத்துல அவங்க ஓடிஐல ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ பத்தி பார்த்திருந்தோம். இப்ப இத தொடர்ந்து இப்ப என்ன ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, பிசிசிஐ வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேருக்குமே ஒரு பெரிய கண்டிஷன் வந்து போட்டாங்கப்பா. என்ன கண்டிஷன் தெரியுமா? இவங்க தொடர்ந்து ஓடிஐ சீரிஸ்ல வந்து விளையாண்டு, அடுத்த ஓடிஐ வேர்ல்டு கப்ல விளையாடணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, இவங்க இன்டர்நேஷனல் டோர்னமென்ட் மட்டும் விளையாண்டா பத்தாது. இவங்க வந்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியிலான விஜய் ஹசாரே டிராஃபிலே வந்து விளையாடணும். அந்த மாரி உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில விளையாண்டா மட்டும் தான், இவங்கள வந்து ஓடிஐ வேர்ல்டு கப்ல விளையாட விடுவோம். இல்லைன்னா வந்து இவங்கள ஓடிஐ வேர்ல்டு கப்ல விளையாட விடுறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி ரோஹித் சர்மா கிட்டயும், விராட் கோலி கிட்டயும் இந்த ஒரு கண்டிஷன வந்து சொல்லிட்டாங்களாங்க. அப்படிதான் இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப இத வந்து பார்த்துட்டு, இதுக்கு வந்து பல பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே! பிசிசிஐ இந்த மாரி கண்டிஷன் போட்டா கூட அது கரெக்ட்டா தான் வந்திருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மாவும் சரி, விராட் கோலியும் சரி, T20ல இருந்தும் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்ல இருந்தும் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப வெறும் ஓடிஐ சீரிஸ் மட்டும் தான் அவங்க விளையாட போறாங்க. ஓடிஐ சீரிஸ் என்ன அடிக்கடியா நடக்க போகுது. அப்பப்ப தான் வந்து நடக்க போகுது. அந்த இன்டர்நேஷனல் ஓடிஐ சீரிஸ் மட்டும் விளையாண்டா பத்தாது. இவங்கனால ஓடிஐ வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்க முடியாது. இப்ப பிசிசிஐ சொல்ற மாரி விஜய் ஹசாரே டிராஃபில விளையாண்டாங்க அப்புட்ன்னா, இவங்களுக்கு நெறைய மேட்சஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அதனால இவங்கனால கன்சிஸ்டன்ட்டா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்க முடியும். அப்ப வந்து இவங்க ஓடிஐ வேர்ல்டு கப் விளையாடுறது கரெக்ட்டா இருக்கும். அத விட்டுட்டு ஆடிக்கு ஒரு தடவ, அமாவாசைக்கு ஒரு தடவ ஓடிஐ மேட்ச் விளையாண்டுட்டு, இவங்கள எப்படி ஓடிஐ வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு வந்து அனுமதிக்க முடியும்? அதனால இந்த விஷயத்துல பிசிசிஐ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாரி கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு விராட் கோலியையும், ரோஹித் சர்மாவையும் பத்தி வர நியூஸ் எதுவுமே அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆன நியூஸ் கிடையாதுங்க. அரசல் புரசலான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நியூஸ வச்சு இவங்க ஓடிஐ வேர்ல்டு கப்ல விளையாட போறாங்க. இவங்க ஓடிஐ வேர்ல்டு கப்ல இருந்து ஸ்கிப் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஈஸியா வந்து சொல்ல முடியாது. ஆனா இப்ப வர நியூஸ பார்த்தே கோலி ரசிகர்களும் சரி, ரோஹித் சர்மா ரசிகர்களும் சரி ரொம்ப வருத்தத்துல வந்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க T20லயே ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெஸ்ட்லயும் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஓடிஐல மட்டும் தான் வந்து விளையாடுவாங்க. அதனால வந்து ஓடிஐ சீரிஸ்லயாவது அவங்கள பார்க்கலான்னு பார்த்தா, கடைசியில நீங்க வந்து ஓடிஐல இருந்தும் அவங்க ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணி வச்சுருவீங்க போலயே! அப்புறம் எப்படி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ நாங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களோட ரசிகர்கள்லாம் ரொம்ப கவலையில வந்து இருக்காங்க. அப்போ வந்து ஒருவேள இவங்க ஓடிஐலருந்து இப்பவே ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிருவாங்களா? அதுக்கப்புறம் ஓடிஐல ரோஹித் சர்மா, விராட் கோலிய பார்க்கவே முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அந்த மாரி நியூஸ் எதுவுமே வரலங்க. அக்டோபர்ல வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா இந்தியா வந்து ஓடிஐ சீரிஸ் வந்து விளையாட போறாங்க. அந்த ஓடிஐ சீரிஸ்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேரும் விளையாட போறாங்க அப்படின்ற மாரி தான் தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால மேபி வந்து அந்த ஒரு ஓடிஐ சீரிஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலியோட கடைசி ஓடிஐ சீரிஸாவும் இருக்கலாம். இல்ல கன்டினியூவா அதுக்கப்புறம் அவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. பிசிசிஐ இத பத்தி என்ன அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க விளையாடுறதும், இவங்க விளையாடாம போறதும் இவங்க கையில தான் வந்து இருக்கு. இவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, கன்சிஸ்டன்ட்டா நல்லா வந்து விளையாண்டாங்க அப்புட்ன்னா, பிரச்சனையே இல்ல. கண்டிப்பா சீனியர் பிளேயர்ஸ் நம்ம டீம்ல இருக்கிறது நல்லது தான். ஆனா, இதே இவங்க தொடர்ந்து டீம்ல இருந்துகிட்டு, ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாங்க அப்புட்ன்னா, இவங்க இருக்கிற அந்த 2 இடம் வேஸ்ட்டு தானே! அதுக்கு வேற யாராவது யங் பிளேயர்ஸ்க்கு கூட வாய்ப்பு குடுத்துட்டு போயிரலாம். யங் பிளேயர்ஸ போட்டு நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கலனா கூட, இப்ப இருந்தே நம்ம டீம வந்து பில்ட் பண்ற மாரி வந்து இருக்கும். அதனால அதுவும் ஒரு நல்ல யோசனை தான். அதனால ஓடிஐ வேர்ல்டு கப்ல விளையாட போறாங்களா? இல்லையா? அப்படின்றது, இனி அடுத்தடுத்து ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓடிஐல குடுக்குற பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இனி வரப்போற நாட்கள்ல என்ன வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓடிஐ வேர்ல்டு கப்ல கண்டிப்பா இந்த 2 பிளேயர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த 2 பிளேயர்ஸ்க்கு பதிலா யாராவது யங் பிளேயர்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.